ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். குரூப்பாக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண நாள். அதுக்கு வந்து பிளான் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு இங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். ஈவினிங்காக தான் கிளம்புனோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா மச்சநாராயண் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது என்னது, காரில் வரவங்க காரில் வந்தாச்சு, காரில் வர முடியாதவங்க வந்து பைக்கில் வந்தாச்சு. பார்த்தீங்களா, நண்டு அவருக்கு வந்து ஒரு வயசு முடிஞ்சிருச்சா, இப்போ வந்து காது வேறு குத்த போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வேறு அடுத்தது வருது. ஸோ எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, மச்சநாராயண் கோயில் ஈசிஆர் ரோட்டில் இருக்குது, பீச்சை ஒட்டி. இதுக்கப்புறம் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே வர ரூட்டில் விட மாட்டாங்க. அடுத்த தெருக்கு போங்க, அதுக்கு அடுத்த தெருக்கு போங்க அப்படின்வாங்க. நாங்கள் அப்படியே வந்தால் இந்த இடத்துல வந்து சூப்பராக பார்க்கிங் அமைஞ்சிருந்துச்சு. அங்கே சூப்பராக பார்க்கிங் வச்சுட்டு, அது ஃப்ரீ பார்க்கிங் தான். அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம். நாங்கள் போனதே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான். அதனால் கொஞ்சம் நல்லாவே க்ரௌடு இருந்தது. முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான் கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போனால் நம்ம மெயின் ரோடை பிடிச்சிடலாம். ஆனால் இந்த ரோட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் சுற்றிட்டு தான் வந்தோம். நாங்கள் வந்து இந்த பைக்கிட்டே வந்து, அதாவது பைக்கில் வந்தாங்கல்ல, அவங்க நம்மளோட பைக்கு தான். அங்கேயே வந்து செருப்பெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம். இது வந்து வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் இருட்டாக தான் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது வந்து ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்டு இருந்த ஒரு கோவில். இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட். இதுவாவது கொஞ்சம் பரவாயில்ல, வெளிச்சம் இருக்குல்ல. அப்போ வந்து ரொம்ப லேட் நைட்டில் போயிட்டோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்திருக்கோம். அப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு வரும்போதே வந்து என் தம்பி ஒய்ஃபும் வந்துட்டு அவங்க பைக்கில் தான் வந்தாங்க. அவங்கக்கிட்ட கேக்கு வாங்க சொல்லிட்டோம். அவங்க வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா ஐயா போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சின்ன கேக்கு தான், ஏன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சின்னதாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் எல்லாேருக்கும் வந்து பேருக்கு ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். இவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்தது. ஏன்னா பீச்சில் எல்லோரும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, இங்கே எங்கடா போய் வெட்டுறது அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்ல பண்ணுங்க, இதை விட நிறைய பேர் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்களாம் இது மட்டும் தானே, எவ்வளோ பேர் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வெட்ட வச்சுட்டோம். அவங்க 2 பேரும் வெட்டும்போது இங்கே எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரையும் வாங்க, குருவா இந்த பக்கம் வா, யாரும் இங்கே வான்னு, நீங்கள் 2 பேரும் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு. துருவன் மட்டும் உங்கள் பேச்சு நான் கேட்குறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட போய் நின்றுட்டான். ஸோ சூப்பராக கேட்க வெட்டிட்டு என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரில. அங்கெல்லாம் கை தட்டி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் பேக்ரவுண்டில் போட முடியல, ஏன்னா ரொம்ப நாய்ஸாக இருந்தது. அதாவது போகிறவங்க பேசுகிறது, வரவங்க பேசுகிறது, அதுக்கப்புறம் நாங்கள் கத்துறது, பீச்சு காற்று எல்லாமே சேர்ந்ததால் கிளியராக கேட்கல. அதனால் நான் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் பேசிட்டேன். கேக்கை கட் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயே வந்துட்டு, என்னன்னா இவங்க பிளேட் வாங்காமல் வந்துட்டாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, அப்படியே கையில் கொடுத்து எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். எங்கள் அப்பா இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவார். கேக் கட் பண்ணால் ஊட்டிடணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவார். எங்கள் அம்மா மட்டும் செய்ய மாட்டாங்க. இங்கேருந்து சொல்லணும், நீ ஊட்டு, இங்கேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், நீ ஊட்டுமா அப்படின்னதுக்கப்புறம் ஊட்டினார். 2 பேருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்திருக்கும், என்ன பண்ணுறது. முடிச்சுட்டு வெளியே பார்த்தீங்களா, ரொம்ப இருட்டானதால் இந்த பக்கம் 2 டார்ச்சு, மொபைல் டார்ச்சு, அந்த பக்கம் ஒரு டார்ச்சு அப்படி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே என் தம்பி மட்டும் ஒரு கிஃப்ட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தான். என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடுவில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து ஏஐ மூலயமா வந்து யாழும் அவனோட பையனும் அதில் உட்காந்துருக்க மாதிரி, இவன் சின்ன வயசு, இவன் குழந்தையா பக்கத்தில் எங்கள் அம்மா வச்சுட்ருக்க மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தான். நல்லா இருந்தது. அது ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கவே முடியல. மாற்றி எல்லோரும் பிரிச்சுட்டே இருந்தாங்களா. அது வந்து டைம் வேறு ஆகிடுச்சா, நாங்கள் வந்தது லேட்டு, சாப்பிட வேறு செய்யணும். அதனால் டக்குன்னு பிரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டக்குன்னு பிரித்த உடனே கடகடன் வீடியோ எடுத்து நான் போயிட்டு சாப்பாடு என்ன அப்படின்றத பார்க்குறதுக்காக கிளம்பிட்டேன். அதனால் ஓரளவுக்கு தான் தெரியும். இது வந்து ஃபுல்லாக எடுக்கலை. இவருக்கு சின்ன வயசில் வந்து என் தம்பியும் எங்கள் அம்மா வந்து யாழை வந்து பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. டெய்லி பார்த்திங்கன்னா நான் வந்து நெய்வேத்தியம் மாதிரி பிரசாதத்துக்கு நம்ம இது வைப்போம்ல, ஏதாவது வச்சு படைக்கணுன்றதுக்காக நான் கற்கண்டு வச்சு படைப்பேன். கற்கண்டு பார்த்திங்கன்னா டெய்லி இந்த மாதிரி தான். எறும்பு வந்து அழகாக தூக்கிட்ட, பாவம் அந்த தட்டு வந்து ஃப்ளாட்டாக இல்லைல்ல, அதனால் தூக்கிட்டு போக முடியல போல். ஆனால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது பாருங்க, தூக்கிட்டு போகுது. எத்தனை எறும்பு, ஒரு கற்கண்டை சுற்றி கிட்டத்தட்ட 10-15 எறும்பு இருக்குது, எடுத்துகிட்டு போகுது. கரையவும் செய்யுது. நான் என்ன செய்வேன், நெக்ஸ்ட் டே பண்ணும்போது அந்த 3 கற்கண்டு எடுத்து கீழே வச்சுடுவேன். அது வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடும். இது காலையில் வச்சது, இப்போ எல்லாத்தையும் தூக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குது.
இது வந்து இன்னைக்கு vlog. ஸோ இன்னைக்கு வந்து யாதவ்க்கு உடம்பு சரியில்லையா, அதனால வந்து நெஞ்சு எலும்பு, மார்கண்ட எலும்பு சொல்லுவாங்களா, ஆட்டோட நெஞ்சு எலும்பு வாங்கி சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். இவர் அதை வாங்குறதுக்கு அது வாங்கிட்டாரு. அது கூடவே இன்னும் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழம், வாழைப்பழம், பப்பாளி பழம், அதுக்கப்புறம் துவையல் அரைக்க சொல்லி புதினா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா, ஒரு சுவரொட்டி வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு சுவரொட்டி வந்து 250 ரூபாவாம். நீங்களாம் வாங்குறீங்களா, செய்கிறீங்களா, எவ்வளோ ரேட்டு வருது அப்படின்றது சொல்லுங்கள். எனக்கு என்னவோ ஆனால் சுவரொட்டி ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, அந்த டேஸ்ட்டே பிடிக்காது. நான் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுவரொட்டி நல்லா செவத்தில் ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் போட்டேங்க. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணணுன்றதுக்காகவே நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கீழேயே ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டேன். இருந்தாலுமே நான் அதை ரெடி செக் பண்ணிட்டு க்ளீனும் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு இந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒருவேளை இந்த செவத்தில் ஒட்டலை, அதாவது டைல்ஸ் இருக்கிற செவத்தில் ஒட்டலை, நார்மல் வேறு செவத்தில் ஒட்டும்னு நினைக்கிறேன். என்ன கதைன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம டெஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம கடற்கரை வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கண்ட எலும்பு, அது கொஞ்சம் நெஞ்செலும்பு, அது கொஞ்சம் இருந்துச்சு 1/4 கிலோ, அதுவுமே 250 ரூபா. அப்போ 1 கிலோ வந்து கறி வந்து ஆட்டுக்கறி வந்து 1000 ரூபாய் விற்கிது. நாங்கள் ஆட்டுக்கறியே வாங்குறதில்ல, அதனால எங்களுக்கு தெரியல. அதனால சிக்கன் வேறு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இவனுக்கு சூப் வச்சுட்டு அந்த சுவரொட்டியும் அவனுக்கு தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அப்புறம் பெரிய வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவன் எனக்கு எதுவும் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டானா. அதனால சரி, ஓகே, 1 கிலோ சிக்கன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன செய்யலான்னா, சுவரொட்டி சும்மா ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதை பரட்டி தருவாங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு, மட்டன் ஃபுல்லாகவே சூப் மாதிரியே வச்சுட்டு, அப்புறம் சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பெப்பர் சிக்கன் பண்ணிடலாம், கொஞ்சம் காரமாக போட்டு. ஏன்னா இவனுக்கு பெரியவனுக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு காரமாக பெப்பர் சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இது பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, கொஞ்சம் வயசானவங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கறி போட்டு தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் போடுறதுக்கு பதிலாக மஞ்சளை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு கறியில் நல்லா பரட்டி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். மட்டன் சூப்புக்கு தான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், பெப்பர் நிறையாவே போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். இது சூப்பு வெந்ததுக்கப்புறம் கறி வெந்ததுக்கப்புறம் சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கறியும் நல்லா வெந்திருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா வெந்திருக்கு. ஏன்னா எனக்கு இந்த வேக வைக்கிறதுல தான் பல பிரச்சனைகள் வரும். ஆனால் சூப்பராக வெந்திருந்துச்சு, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த இந்த என்கிட்ட இருக்கிற குக்கர் வந்து என் பேச்சே கேட்கவே கேட்காது. 1 விசில் கரெக்டாக இருக்குமா, 2 விசில் கரெக்டாக இருக்குமான்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ வரைக்கும். நானாக ஒரு யூகத்தில் வந்து இப்போ இவ்வளோ நாள் அந்த குக்கரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக 4 விசில் தான் வந்துச்சு, ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது வந்து பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு இது நான் ஒரு யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். ஸோ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா, கொஞ்சம் தனியா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், சோம்பு, சீரகம், மிளகு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சிடணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். நல்லா செவக்க வறுக்கணும். ரொம்ப இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம், அதாவது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அப்படி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் விட்டுட்டு வெங்காயம், இதுக்கு வந்து தக்காளி போடாமல் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு செஞ்சுருந்தாங்க. அதனால் நானும் அதே டைப்பில் செஞ்சுருந்தேன். வெங்காயம், கருவேப்பிலை, வாய் ரொம்ப ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதையும் போட்டுட்டு, ஏற்கனவே வந்து பெப்பர் கொஞ்சம் இருக்குது காரத்துக்கு, அதனால் சரி ரொம்ப காரம் வேணாம், பச்சை மிளகாய் வேறு போட போகிறோன்னு சொல்லிட்டு நான் காஷ்மீரி சில்லி தான் உடச்சி போட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கறியை நல்லா வாஷ் பண்ணி இதையும் சேர்த்துட்டு, இதில் சிக்கன்லேருந்தே தண்ணி வரும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தண்ணி அதுலேருந்து வர அளவுக்கு தட்டு போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ சிக்கன்லேருந்து தண்ணி சுத்தமாக தண்ணி ஊற்றி இது செய்யவே இல்லை. சிக்கன்லேருந்து தண்ணி வர பரட்டி விட்டுட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ எடுத்துகிட்டு நான் பரட்டி விட்டுட்டே இருந்தேன். அடிக்கடி பிடிச்சிட போச்சு, தண்ணி பிடிச்சிட போகுதுன்ட்டு. ஏன்னா தண்ணி எப்போ வத்துதுன்னே நமக்கு தெரியாதுல்ல. அதனால் ஓப்பன் பண்ணி இது பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன் அந்த புளிப்புக்காக. இல்லை லெமன் நீங்கள் சேர்க்கலாம், சேர்த்துக்கலாம். தக்காளி தான் நான் போட்டு செய்வேன் அப்படின்னா தக்காளி போட்டு அதே எனக்கு தக்காளி போட்டு செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னா தக்காளி போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இது வேறு ஒரு யூடியூப் பார்த்ததால் நான் இந்த மாதிரியே அவங்க என்ன சொன்னாங்களோ அதே போல் ட்ரை பண்ணியிருக்கேன். தயிர் ஊற்றிட்டு அதையும் நல்லா தயிர் ஊற்றி நீங்கள் செஞ்சாலே நல்லா சாஃப்டாகிடும் கறி. அதுக்காகவே நீங்கள் தயிர் ஊற்றி செய்யலாம், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது என்னென்னா 4 பர்னர் வாங்கினதுலேருந்து நான் 3 பர்னர் தான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா 4வது பர்னருக்கு எனக்கு வேலை வராது, ஒன்று முடிக்கும் போது இன்னொன்று வச்சுடுவேன்னா. அதனால் இன்றைக்கி தான் 4 பர்னரும் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த இடமும் கரெக்டாக பத்துச்சு. இந்த வானல் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு, மற்றபடி ஓகே தான்.
ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 90% ஃபுல்லாகவே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த பவுடர் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டேன். இது வந்து சீக்கிரம் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு சும்மா பெரட்டி விட்டு அதுலேருந்து ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும். இது பாருங்க சூப்பராக பார்க்கவே செம்மையாக இருக்குது. சுக்கா மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப வச்சு நான் அதான் பெரட்டி விட்டுட்டே இருந்தேன். அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ஆயில் இருந்துச்சு, லைட்டாக ஆயில் இருந்ததால் அடி பிடிக்கல. பெரட்டி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் பெரட்டி விட்டேன். இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மனசு போல் தாராளமாக கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லியும் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து தனியாக வச்சாச்சு. இவங்களுக்கு சூப் 2 பேருக்கு கொடுத்துட்டேன். இவன் இன்னும் ஸ்கூலுக்கு போகல, உடம்பு சரி, நாளைக்கு தான் அனுப்பி விடுறோம். அதனால் இவனுக்கு நல்லா சுட இன்னும் கொஞ்சம் பெப்பர் எக்ஸ்ட்ரா போட்டு சூப்பு கொடுத்தேன். கறி நல்லா வெந்திருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் முடித்த கையோட சுவரொட்டியும் ரெடி பண்ணிட்டேன், பெரட்டல் மாதிரி. அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். இதையும் தயவுசெய்து சாப்பிட்டு நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போப்பா, ஓரளவுக்கு உடம்பு தேத்தியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்து அவனும் சாப்பிட்டுட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.